சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா அம்மா டேய் என்ன பண்றீங்க? அம்மா என்னம்மா பண்றீங்க? டேய் என் பொண்ண கொன்னவன விட அவள கொன்னவன கொல்லாம விட்ட பாரு. உங்க மேல தான்டா எனக்கு அவ்வளவு கோவம் வருது. தேவகி கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. என்னது இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அந்த அர்ஜுன கொன்னு அவனுக்கு சமாதி கட்டுவீங்கன்னு பார்த்தா என்ன வந்து ரெண்டு பேரும் சமாதானப்படுத்துறீங்க? ச்சே, உங்களை எல்லாம் ஒரு தடவையா ரெண்டு தடவையா அவனை கொல்லணும்னு எத்தனை தடவை முயற்சி பண்ணியும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியலனா நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்னு சொல்லி எப்படி மார்த்தட்டிக்க முடியுது? தேவகி கோவத்துல வார்த்தைகள் அதிகமா வர்ற. நிகிதாவை பறி கொடுத்தது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அந்த வலியும் வேதனையும் இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக விடுங்கப்பா, அம்மா ஏதோ கோபத்துல இப்படி பேசுறாங்க. உங்க கோவத்தை என்கிட்ட காட்டுறீங்களா? வலியும் வேதனையும் இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு காரணமானவனை கொன்னு பழி தீர்த்துட்டு பேசுங்க. அப்போ நான் கேக்குறேன், அன்னைக்கு என் புள்ள பிரதாப்போட சாவுக்கு காரணமா இருந்த அந்த செண்பகவள்ளிய நீங்க ஒண்ணும் பண்ணல. இன்னைக்கு நிகிதாவை கொன்ன அவ புள்ளையையும் ஒண்ணும் பண்ணல. நாளைக்கு ருத்ராவையும் அவ கொல்லுவான். அப்போ உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படியே நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் பறி கொடுத்துட்டு நாம மட்டும் என் உயிரோட இருக்கணும்? பேசாம ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி சாப்பாட்டுல கலந்து குடுக்கறேன். குடும்பமே சாப்பிட்டு நம்ம பிள்ளைங்க போன இடத்துக்கு நம்மளும் போய் சேர்ந்துடலாம். உயிரோட இருந்து அவங்கள எதுவும் பண்ண முடியலன்னு சொல்றதுக்கு செத்து போறது பரவாயில்ல. அம்மா, உங்களுக்கு இருக்கிற கோபத்தை விட ஒரு அண்ணனா என் தங்கச்சியை கொன்னவன் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்குள்ள கோபமும் ஆத்திரமும் எரிமலையா வெடிச்சிட்டு இருக்குமா. அவன் இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணம் அவனை என்னால எதுவும் பண்ண முடியலங்கிற அர்த்தம் இல்லம்மா. அவன் சாவ போற நாள் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, அவ்வளவுதான். என் தங்கச்சி சாவுக்கு காரணமானவன கொன்னே திரணும்னு அவ உயிர் போன நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் உள்ளுக்குள்ள புழுங்கிக்கிட்டு இருக்கேம்மா. அவன் ஒவ்வொரு முறையும் என்கிட்ட இருந்து தப்பிக்கும் போது அவன் மேல இருக்கிற கோபமும் கொலவெறியும் அதிகமாகிட்டே தான் இருக்குமா. என் கோபத்தையும் கொலவெறியையும் மொத்தமா காட்ட போற அந்த நாள்ல அவன் நரக வேதனை அனுபவிப்பாமா. ஒவ்வொரு நொடியும் துடிதுடிச்சு சாவாமா. அது இனிமே நடக்குமான்னு தெரியலையே. வீட்டுக்குள்ள இருக்கும்போது அவனை கொன்னுடுவேன்னு வெறி கொண்டு இருக்கீங்க, வெளியில வந்ததுக்கு அப்புறம் சொதப்பிடுறீங்களே. உங்களாலையும் அவனுக்கு தண்டனை கொடுக்க முடியல, சட்டத்தாலையும் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. புள்ளைய காப்பாத்திட்டோன்னு செண்பகவள்ளி மட்டும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. புருஷனை காப்பாத்திட்டோன்னு மலரு அதுக்கு மேல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நீங்க என்னடானா இங்க உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு சாக போறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களாலேயும் அவனை ஒன்னும் பண்ண முடியாதுன்னு தோல்வியை ஒத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? துர்கா, தோத்துட்டோம் இன்னொரு தடவை இப்படி சொல்லாத. இன்னைக்கு தப்பிச்சுட்டாங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ கூடிய சீக்கிரம் அவன் சாக போறது உண்மை. அத நீ பார்க்கதான் போற. அத பார்க்கலாம் தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இனிமே அது நடக்குமான்னு தெரியலையே. என்ன சொல்ற? அந்த செண்பகவள்ளி அர்ஜுனுக்கு உங்களால எப்படியும் ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி 24/7 அவனோட பாதுகாப்புக்கு வீட்ல ஒரு போலீஸ போட்டிருக்காங்க. அதெல்லாம் மீறி உங்களால என்ன பண்ண முடியும்? அந்த செண்பகவள்ளி ஒரு போலீஸ் இல்ல, மொத்த டிபார்ட்மெண்ட். ஏன் அந்த மிலிட்டரியவே கூப்பிட்டு அவ பிள்ளைக்கு பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, அவனை நான் கொன்னே தீர்வேன். கோர்ட்ல அவனுக்கு கொடுத்த தீர்ப்பு வேணும்னா அவன் நிரபராதின்னு தீர்ப்பு கொடுத்திருக்கலாம். ஆனா என்னோட கோர்ட்ல அவனுக்கு எப்பவோ மரண தண்டனை தீர்ப்பு எழுதிட்டேன். அந்த தீர்ப்பை யாராலையும் மாத்தி எழுத முடியாது. அம்மா, கூடிய சீக்கிரம் அந்த அர்ஜுனோட சாவ பாப்பீங்க. அவன் பொணத்து முன்னால அவன் அம்மா கதறத உங்க கண்ணால பார்த்து சந்தோஷப்படுறதுக்கான நாளை நான் குறிக்கிறேன். நீங்க நிம்மதியா இருங்கம்மா. நடக்கணும். இந்த தடவை அவன் மிஸ் ஆனா நான் பொல்லாதவளா மாறிடுவேன்.
அப்பாடா, இப்படியே இவனை ஏத்தி விட்டு அந்த அர்ஜுனை காலி பண்ணி செண்பகவல்லியோட சாம்ராஜ்யத்துக்கு நான் மகாராணியா மாறிட வேண்டியதுதான்.